வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தரிகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல ஒரு ஊதுபத்தியை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ஊதுபத்தின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட தன்மை என்னன்னு பார்த்துருவோம். இந்த ஊதுபத்தியை மக்கள் மத்தியில அவ்வளோ வரவேற்பு இருக்கு. நீங்க ஒரு குருஜியை பார்க்க போகும்போது கூட இதை வாங்கிட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு ஆன்மீக தலத்துக்கு போகணும்னா இதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் குருஜி மக்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த ஊதுபத்தியை ஏத்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்த ஊதுபத்தி தான் மட்டிப்பால் ஊதுபத்தி. மட்டிப்பால் ஊதுபத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட சித்தரிகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ பேக்கெட்டாகவும் இருக்கு. உங்களுக்கு 50 கிராம் பாக்ஸாகவும் வரும். எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனா எங்களோட சஜஷன் என்னன்னா, 50 கிராமா பாக்ஸா வாங்கினீங்கன்னா நீங்க கொரியர் சார்ஜ் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்க சேர்த்து வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க எப்படி வேணுமோ வாங்கிக்கோங்க. நம்ம கிட்ட 1/4 கிலோவாகவும் இருக்கு, 50 கிராம் பேக்கெட்டாகவும் இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ மட்டிப்பால் ஊதுபத்தினா என்ன? முதல்ல மட்டிப்பால்னா என்ன? மட்டிப்பாலுங்கிறது ஒரு வாசனை திரவியம், ஒரு பிசின்னு சொல்லலாம். இந்த பிசினை எங்கேருந்து எடுப்பாங்கன்னா, அத்தி மரம், போதி மரம்லாம் இருக்கு இல்லையா, இந்த மரத்திலேருந்து எடுத்து அதை வச்சு தயாரிக்கிற ஊதுபத்தி தான் இந்த மட்டிப்பால் ஊதுபத்தி. இதை எதுக்காக இப்படி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுல இருந்து வெளியில வர நறுமணம் தூசியா வர காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்தை நமக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கறதாகவும், தியானம் பண்றவங்க இருக்காங்களே அதை அவங்க இந்த மட்டிப்பால் ஊதுபத்தியை ஏத்தி வச்சுதான் தியானம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்த இந்த ஊதுபத்தி மன அமைதியை கொடுக்கும். வீட்டுல இறைநிலையை அப்படியே தக்க வைக்கும். இந்த மட்டிப்பால் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறதுனால உங்க வீட்டுல இறைவன் குடிக்கொள்வார் அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஸோ வேணுங்கிறவங்க இந்த மட்டிப்பால் ஊதுபத்தியை இன்னைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மேல நம்பர் கொடுத்துருக்கு. மட்டிப்பால் ஊதுபத்தின்னு கேளுங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. 1/4 கிலோ பேக்கெட், 50 கிராம் பேக்கெட்டா இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. என்னைய கேட்டீங்கன்னா 1/4 கிலோவா மொத்தமா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். வேணுங்கிறவங்க 50 கிராம் பேக்கெட் கூட வாங்கிக்கோங்க. பட் கொரியர் சார்ஜ் உங்களை பொறுத்தது. நான் ரேட்டு சொல்லிடுறேன். 1/4 கிலோ 400 ரூபா வரும். 50 கிராம் பேக்கெட்டு 80 ரூபா வரும். பிளஸ் எல்லாமே கொரியர் சார்ஜ் தனியா வரும். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மேல நம்பர் கொடுத்துருக்கு, டீட்டெயில்ஸ் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நன்றி.